ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் மார்க் டெஸ்ட் அண்ட் ஆன்சர் கீ வித் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 25 கொஸ்டின்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சருக்கு வித் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப தரவாகவே இருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப தரவா இருக்கிறேன் சார், எனக்கு நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொரு டாபிக்கு இன்ச்சு பை இன்ச்சா எனக்கு தெரியும், நான் ஏன் இந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் நீங்க கேட்கலாம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படி கேட்டா, மார்க் டெஸ்ட் நீங்க எழுதும் போது மட்டும்தான் ஒரு சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு நம்ம டெப்தா இருக்கிறோம். இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டேன்னா இந்த யூனிட்டை வந்து நான் எப்படியெல்லாம் தரவு படிச்சிருக்கிறேன், எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டா நான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மார்க் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக 25 கொஸ்டின்ஸும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் கீயை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 25 கொஸ்டின்ஸையும் ஃபஸ்ட்டு ஒரு தனியாக செப்பரேட் பேப்பரில் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வித் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறோம், ஒரு பர்டிகுலர் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வந்து ஓரளவு நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 25க்கு அவுட் ஆஃப் 25 வாங்கிட்டோம்னா நம்ம எக்ஸலண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இல்லை மார்க் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெசன் நம்ம என்ன படிக்கணும், அப்போ நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம இந்த டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கிளியராக அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சருக்கு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். TakeTones.com. 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 TakeTones.com.
ஓகே, வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க டெஸ்ட் நல்லாவே அட்டெண்ட் பண்ணிருக்கிறீங்க. வாங்க இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வித் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a chelating agent has two or more than two toner atoms to bind to a single metal ion. Which of the following is not a chelating agent? The chelating agent has two or more than two toner atoms to bind to the single center metal ion. Which of the following is not a chelating agent? இதுல எது chelating agent இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல என்னென்ன லிகான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். தயோசல்ஃபேட்டோ, தயோசல்ஃபேட்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா எழுதுறோம். S2O3 2-. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ மோனோடென்டேட் லிகான். மோனோடென்டேட் லிகான் அப்படிங்கிறது which can coordinate through single donor atom. இப்போ சிங்கிள் டோனார் ஆட்டம் தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இது கீலேட்டிங் லிகான் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு டேக் ஆக்சலேட்டோ. ஆக்சலேட்டோ வேணும் COO மைனஸ் COO மைனஸ். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் டொனேட்டியா electron pair, இந்த ஆக்சிஜன் ஆட்டமும் டொனேட்டியா electron pair. This one is a we know bidentate ligand. Bidentate ligand has the tendency to bind through more than one atoms. அப்போ இங்க கீலேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இது ஒரு கீலேட்டிங் லிகான். நெக்ஸ்ட் ஒன், கிளைசினேட்டோ. கிளைசினேட்டோ வீணா மாலிகுலர் ஃபார்முலா CH2 NH2 COO minus. Here nitrogen has lone pair of electron, and the lone pair of electron donate பண்ணும். ஆக்சலேட்டோட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஆல்சோ டொனேட் a pair of electron. அப்போ more than one bond formed with central metal atom. So இதுவும் bidentate ligand, இதுவும் கீலேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ethane 1,2 diamine. Ethane 1, diamine we know NH2 CH2 CH2 NH2. Nitrogen has lone pair of electron donated to the center metal atom. This nitrogen also has lone pair of electron donated to the center metal atom. அப்போ இதுவும் bidentate ligand. இப்போ மோர் தென் ஒன் ஆட்டத்தோட பைண்டடாக இருக்கும், கீலேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ எதுதான் கீலேஷன் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயோசல்ஃபேட்டோ. இப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஒன், among the following ion which one has the highest paramagnetic character? highest paramagnetic character எதுன்னு கேட்குறாங்க. paramagnetic character அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கணும், அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்டாக இருக்கணும். இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அப்போ paramagnetic character இருக்கும். இங்கே கேட்குறது எதில் ஹையஸ்ட் paramagnetic character இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக paramagnetic character இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். So paramagnetic character is directly proportional to number of unpaired electron. அப்போ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லையும் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். எதில் மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு ஹையஸ்ட் paramagnetic character எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், CrH2O 6 3+. இப்போ இந்த இடத்துல குரோமியம் எடுத்துக்கிறோம். குரோமியத்துக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும் 3d5 4s1. இப்போ இந்த இடத்துல குரோமியம் என்னவா இருக்கும் அப்படி கேட்டால் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா குரோமியத்தையும் H2ஓவை ஆட் பண்ணால் 3+ வரணும், சார்ஜ் ஆனது காம்ப்ளெக்ஸ் வரணும். அப்போது இதுக்கு 0ன்னா அப்போ இது என்னவா இருக்கணும், 3+ஆக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல குரோமியம் கேன் எக்ஸிட் as a 3+. இப்போ 3+னா we know the outer electronic configuration. இங்கேருந்து 1 எலக்ட்ரான், இங்கேருந்து 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3d3. டி ஆர்பிட்டால எலக்ட்ரானை ஃபில் பண்ணி பார்க்குறோம். 1 2 3. இப்போ how many unpaired electrons are present? 3 unpaired electron பார்க்குறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது வாட்டர் இருக்கு. வாட்டர் அப்படிங்கிறது H2O அப்படிங்கிறது it is a weak field ligand which does not force the unpaired electron to paired up. Next you have to take Fe. Fe ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல 2+ வரணும் because of 0. Fe we know outer electronic configuration 3d6 4s
2. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற அட்டாமிக் நம்பரை வச்சு இது ஈஸியாக எழுதிடலாம்னு இது 26, அதனால இங்கே 6 வரும். ஏன்னா s ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இதில் எக்ஸம்ஷன் வந்து குரோமியத்துக்கும் காப்பருக்கும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் Fe2 plus ion. Fe2 plus ion இங்கே 2 electrons லூஸ் ஆகிடும். It becomes 3d6. அந்த 6 எலக்ட்ரானை இங்கே ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. So how many unpaired electrons are present? 1 2 3 4. So n is equal to 4. Next you have to take copper. இந்த இடத்துல இதுக்கு ஆக்சிடேஷன் Z 0ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது 2 plus வரும். காப்பர் வேணும் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. இது Cu2 plus இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கு. இங்கேருந்து 1 இங்கேருந்து 1. இப்போ இட் பிகம்ஸ் 3d9. இப்போ 9 எலக்ட்ரான் இதில் ஃபில் பண்ணுறோம். 9 எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிட்டு வரோம். 1 2 3 4 5 6 7 8 9. How many unpaired electrons are present? Only 1. Next Zn. Zn we know outer electronic configuration 3d10 4s2. இப்போ இங்கே இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 plus பிகாஸ் ஆஃப் சார்ஜ் வந்து 2 plus இருக்கிறதுனால. Zn 2 plus வந்து எப்போ வரும்? 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3d10 10 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது இது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ n is equal to 0. இப்போ இங்கே மோஸ்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n is equal to 4. இப்போ இதுக்கு தான் பாராமேக்னெட்டிக் கேரக்டர் கிரேட்டராக இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாராமேக்னெட்டிக் கேரக்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது தான் வந்து ரொம்ப பாராமேக்னெட்டிக் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து போகலாம். இங்கேருந்து 1 2 3 and 4 அப்படி கூட கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்துடுது நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது FeH2O 6 2 plus. Next one, at 25 degrees Celsius, which of the following will not give a positive test for Cl minus with silver nitrate? இப்போ 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த காம்பவுண்டில் 25 டிகிரி செல்சியஸில் சில்வர் நைட்ரேட்டோட Cl மைனஸ் டெஸ்ட்டுக்கு எந்த காம்பவுண்ட் வந்து ஆன்சர் பண்ணாது? will not give the நாட்னு கொடுத்துருந்தா கரெக்டாக நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். will giveனு நம்ம படிச்சுடுவோம், நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடுவோம். will not give a positive test for Cl minus with silver nitrate. ஏன்னா silver nitrate is a reagent which is used to identify the halide ions. இப்போ இங்கே அவங்க கொடுக்குறது Cl மைனஸ்னு கொடுத்துட்டாங்க. ஹாலைடு அயனில் Cl மைனஸில் இப்போ சில்வர் நைட்ரேட் வந்து Cl மைனஸோட ரியாக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனி சால்ட் கண்டெயின் Cl மைனஸ். இப்போ என்ன ஃபார்ம் பண்ணும்? சில்வர் குளோரைடு அப்படிங்கிற ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இதை வச்சு தான் இங்கே குளோரைடு அயான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இங்கே எது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் ஃபார் Cl மைனஸ் அயான் வித் சில்வர் நைட்ரேட் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே Cl மைனஸ் அயான் ப்ரெசண்டாக இருக்கணும்னா Cl மைனஸ் அயான் வந்து 2 வேல ப்ரெசண்டாக இருக்கலாம். ஒன்று லிகாண்டாக இருக்கலாம், இன்னொன்று அயனைசபிள் ஸ்பீசிஸாக இருக்கலாம். ஏன்னா எது லிகாண்டாக வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பவுண்டாக இருக்கோ அந்த லிகான்ஸ் வந்து என்ன ஆகாது? அயான்ஸை டிசோசியேட் ஆகாது. whenever the complex compound dissolved in water, the ionizable species only gives the ions. அதாவது outside the square bracket எதாவது வச்சிருக்கிறோமோ அது மட்டும் தான் அயான்ஸை கொடுக்கும். அப்போ அங்கே Cl மைனஸ் அயான்ஸ் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படிங்கிறத வச்சு தான் இது பாசிட்டிவ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுதா இல்லை ஆன்சர் பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். அப்போ அயனைசபிள் ஸ்பீசிஸில் எத்தனை Cl மைனஸ் அயான் இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கோபால்ட் இருக்கு. கோபால்ட்டுக்கு வேணும் கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ எத்தனை லிகான்ஸ் இருக்கணும்? 6 லிகான்ஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அம்மைனை கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம போடுவோம். CO NH3
5 times இருக்கு. NH3 5. இப்போ coordination number 5 தான் வந்திருக்கு because it is a monotentate ligand. அப்போ இன்னொரு டோனார் ஆட்டம் வரணும். அப்போ குளோரின்ல ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம் Cl. இப்போ 6 ஆயிடுச்சு. ரிமைனிங் 2 குளோரின் அவுட்சைட் த ஸ்பியர் வந்துடும். இப்போ இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டோம். இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த இடத்துல எத்தனை Cl மைனஸ் அயான் இருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து when dissolved in water get dissociate as a CONH3 5 Cl 2 plus and 2 Cl minus dissociate ஆகும். இப்போ இங்கே 2 Cl minus இருக்கனால 2 சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி இது என்ன பண்ணும் அப்படி கேட்டினா 2 சில்வர் குளோரைட் ஒயிட் பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ இது பாசிட்டிவ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இந்த இடத்துல COCl3 6NH3 கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுக்கும்போது CO NH3 ஃபர்ஸ்ட் லிகானை கொண்டு போகிறோம். NH3 அங்கே எத்தனை இருக்குது 6 இருக்குது. அப்போ இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது குளோரின். குளோரின் அப்போ என்ன வரணும் அப்படி கேட்டால் Cl3. அப்போ நம்ம இங்கே டிசோசியேட் பண்ணும்போது 3 Cl மைனஸ் அயானை கொடுக்கும். அப்போ சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது 3 சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணும். இப்போ இதுவும் பாசிட்டிவ் சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன் COCl3 3NH3. CONH3 thrice கோஆர்டினேஷன் நம்பர் 3 வந்துருச்சு. ரிமைனிங் 3 வரணும். இப்போ இங்கே 3 குளோரின் இருக்கு ஆஸ் ஏ லிகானா எடுத்துக்கிறோம் Cl3. இப்போ இதான் இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு இதுதான் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசபிள் ஸ்பீசிஸ் எதுவுமே இல்லை. அப்போ இது என்ன பண்ணாது there is no Cl minus ion, so it does not answer for silver nitrate test. இதான் நமக்கு தேவையான ஆன்சர் C வரும். நெக்ஸ்ட் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் COCl3 4NH3 கொடுக்குறாங்க. இப்போ CONH3 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6னா ரிமைனிங் 2 வரணும். அங்கே 3 குளோரின்ல 2 குளோரின் இங்கே போட்டுரும் as a ligand. ரிமைனிங் 1 குளோரின் அவுட்சைட் த ஸ்பியர் இருக்கும். அப்போ இங்கே Cl மைனஸ் அயனை கொடுக்கும். அப்போ சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். ஆன்சர் பண்ணும்போது ஒரு சில்வர் குளோரைட் பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுவும் பாசிட்டிவ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். பட் எது மட்டும்தான் பாசிட்டிவ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது அப்படின்னு கேட்டினா CONH3 thrice Cl3, அதாவது ஆன்சர் C. Next one, identify the right statement in relation to M1CN6 2 minus. It is sp3d2 hybridized tetrahedral. It is d2sp3 hybridized octahedral. It is dsp2 hybridized square planar. It is sp3d2 hybridized octahedral. இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க இந்த காம்ப்ளெக்ஸுக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம் MnCN6 2 minus. இப்போ ஹைபிரிடைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஹைபிரிடைசேஷனை வச்சு அது டெட்ராஹெட்ரலா ஆக்டாஹெட்ரலா ஸ்கொயர் பிளானரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இப்போ இதனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை லிகானோடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆட் பண்ணால் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் வரணும். இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, டோட்டலாக என்ன இருக்குது -6 வரும். இப்போ இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா x + -6 that is equal to -2. அப்போ இது என்னவா இருக்கணும் +4 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல Mn உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. இப்போ Mnக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் we know Mn is equal to 3d5 4s2 because of 25 atomic number 3d5 4s2. இது Mn 4+ இருக்கு. Mn 4+னா 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கணும். 4 எலக்ட்ரான்ஸ்ல இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் போயிடும். இட் பிகம்ஸ் 3d3 வரும். இப்போ 3d3 வரும்போது இப்போ இங்கே 3 எலக்ட்ரான்ஸை d ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறோம். 1 2 3
Next என்ன இருக்கலாம் 4s ஆர்பிட்டால் இருக்கலாம் 4s ஆர்பிட்டால there is no electron. Next 4b ஆர்பிட்டால் இருக்கலாம் 4b ஆர்பிட்டால there is no electron. இது 3d 4s and 4b. Next இந்த nature of ligand பார்க்குறோம். nature of ligand பார்க்கும்போது இது cyano is என்ன ligand அப்படின்னு சொல்லுவோம் Cn minus is a strong field ligand. இப்போ strong field ligandனா என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேர் அப் பண்ணும் அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த இடத்துல மேங்கனீஸோடைய கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 6 இருக்குது. இப்போ 6னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம் அப்படின்னு கேட்டினா ரெண்டு ஹைபிரிடைசேஷன் D2sp3 and sp3 D2. இப்போ இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அதாவது இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னா D2. டி ஆர்பிட்டால் எத்தனை இருக்கணும் இன்னரில் 2 ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருந்தால் போதும். இப்போ இங்கே ஆல்ரெடி நமக்கு 2 ஆர்பிட்டால்ஸ் வேக்கண்டாக இருக்குது. ஸோ தட் ரீசன் இது என்ன பண்ணாது அப்படி கேட்டால் எலக்ட்ரானை பேரப் பண்ணாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட், காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய லிகான்ஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ண போது MnCN6 2- எடுத்துக்கிட்டோன்னா சைனோ அப்படிங்கிற லிகான் இங்கே பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், அதே மாதிரி இங்கே டொனேட் பண்ணும் பி ஆர்பிட்டாலில் 3p ஆர்பிட்டாலுக்கும் டொனேட் பண்ணும். அப்போ டோட்டலாக எத்தனை வந்துச்சு 6 வந்துருச்சு. 6 பாண்டிங் வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. அப்போ என்னென்னலாம் ஹைபிரிடைசேஷன் என்ன ஆகுது டி ஆர்பிட்டாலில் 2t ஆர்பிட்டால் T2sp3. அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வருது D2sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த இடத்துல D2sp3 இருக்குது. இப்போ D2sp3 இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஆக்டாகேட்டால். sp3 D2 இருந்தாலும் D2sp3 இருந்தாலும் ஆக்டாகேட்டால் தான் வரும் நமக்கு. இப்போ D2sp3 ஆக்டாகேட்டால். இப்போ ஆன்சர் என்ன வந்துடும் பி ஆன்சர் வரும். Next one, the correct order of field strength among the ligand NH3, En, Cn- and CO. field strength வந்து எது இன்க்ரீசிங் ஆர்டரில் எது வருது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே கொடுக்குறது இன்க்ரீசிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானா வீக் ஃபீல்டு லிகானா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படி கேட்டினா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ லிகானுடைய ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த வாட்டரை நம்ம ஐடென்டிஃபிகேஷனாக எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாமே வீக் ஃபீல்டு லிகான், அதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இந்த இடத்துல இன்க்ளூடட் வாட்டர் ஆல்சோ வீக் ஃபீல்டு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வீக் ஃபீல்டு. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க NH3. NH3 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் En இங்கே இருக்கு. Cn- இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் கார்பனைல் எங்கே இருக்கு. இப்போ இதிலே ஆர்டர் கரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எது வருது NH3 லோவர் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் ஹையராக இருக்கிறது En, அதுக்கப்புறம் ஹையராக இருக்கிறது Cn-, அதுக்கப்புறம் ஹையராக இருக்கிறது CO. இப்போ கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரும் நமக்கு ஆன்சர் ஏ வந்துடும். The IUPAC name of this complex. இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க, இந்த காம்ப்ளெக்ஸுக்கு IUPAC நேம் கேட்குறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் இது சென்டர் மெட்டல் அயானா பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு லிகான், இது ஒரு லிகான், இது ஒரு லிகான். இது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான் வந்து பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோலெப்டிக்னா ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகான் பிரசன்ட் ஆயிருக்கணும். இது ஹெட்ரோலெப்டிக். ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்போ இங்கே சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்லுவோம் 0. அப்போது இது பிளாட்டினம் NH3Cl NO2 4ஐ ஆட் பண்ணால் இது வரணும். இந்த இடத்துல அம்மைனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, NO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்சோ -1. இப்போ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பிளாட்டினம்? இப்போ 1 2 + 3 இது 3ஐ ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ இது கம்பல்சரி என்னவா இருக்கணும் +2 இருக்கணும்.
For now oxidation state of platinum இந்த இடத்துல +2. oxidation state find out பண்ணிட்டோம். then இதுக்கு நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் இது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படி கேட்டா லிகாண்ட் கொடுக்கணும். லிகாண்ட்ல 3 டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்கு. இதனுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா அமைன். நெக்ஸ்ட் இதனுடைய நேம் வந்து குளோரிடோ. then இதனுடைய நேம் வந்து நைட்ரிடோ. நெக்ஸ்ட் இந்த லிகாண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படி கேட்டா இந்த என்ன டோனார் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பைண்டா இருக்குன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல எது பைண்டா இருக்கும்? நைட்ரோஜன் பைண்டா இருக்கும். இப்போ நைட்ரோஜனை நம்ம மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படி கேட்டா KNன்னு மென்ஷன் பண்ணுவோம். இல்லைன்னா நேம் எழுதிட்டு Nன்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்கே ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் ப்ரெசென்டாக இருக்கனால அரேஞ்ச் த லிகான் இன் அல்பபெட்டிக் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஏ எழுதுறோம். ஏ எத்தனை இருக்கு? சாரி அமைன் எத்தனை இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ டை அமைன். நெக்ஸ்ட் குளோரிடோ. குளோரிடோ 1 டைம் இருக்கு. அது அப்படியே எழுதினா போதும் குளோரிடோ. நெக்ஸ்ட் நைட்ரிடோ. நைட்ரிடோ எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் தான் இருக்கு. நைட்ரிடோ. நைட்ரிடோ என்ன ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு? நைட்ரோஜன் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ஹைபன் போட்டு N. ஏன்னா இங்க எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். இல்லை KN கொடுத்தாங்கன்னா KN எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லிகான்ஸ் எழுதிட்டோம். ஃபைனலாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுத போகிறோம். சென்ட்ரல் மெட்டல் எழுதும் போது இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ், அதாவது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா அனயானிக் காம்ப்ளெக்ஸான்னு பார்த்து எழுதணும். ஆனால் இங்கே வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. அப்போ அதனுடைய நேம் அப்படியே எழுதுனா போதும். இதனுடைய நேம் பிளாட்டினம். we know oxidation state 2. இப்போ ஆன்சர் C வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், among the following which are ambidendate ligands. இப்போ 4 ligands கொடுத்துருக்குறாங்க. இதில் எது ambidendate ligand அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ SCN மைனஸ் இது வேற எப்படி எடுக்கலாம் அப்படி கேட்டினா NCSன்னு வரலாம். இப்போ இந்த இடத்துல சல்ஃபர் இருக்கும், இந்த இடத்துல நைட்ரஜன் பைண்டடா இருக்கு. அப்போ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் பைண்ட் டு தி சென்ட்ரல் மெட்டல் அயான். What is mean for ambidendate ligand? It is a monotendate ligand which coordinate through more than one way. That means இப்போ இந்த லிகான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட சல்ஃபரோட அட்டாச் ஆயிருக்கும். அதே லிகான் இந்த இடத்துல நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டோனார் ஆட்டத்தோட பைண்டர் ஆயிருக்கும். பட் இட் இஸ் எ சிங்கிள் டோனார் ஆட்டம், அதாவது மோனோடென்டேட் லிகான், அதாவது யூனிடென்டேட் லிகான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு ஆம்பிடென்டேட் லிகான். இப்போ இது ஒரு ஆம்பிடென்டேட் லிகான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் NO3 இட் இஸ் எ மோனோடென்டேட் லிகான். நெக்ஸ்ட் NO2 எடுத்துக்கிறோம். NO2 அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஆம்பிடென்டேட் லிகான். ஏன்னா இது எப்படி பைண்ட் ஆகும் அப்படி கேட்டினா நைட்ரஜன் பைண்ட் ஆகிருக்கலாம் ஒன்று, அதே மாதிரி ONOன்னு பைண்ட் ஆகலாம், ஆக்சிஜன் பைண்ட் ஆகலாம். ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேல பைண்ட் ஆகும். அப்போ இதுவும் ஒரு ஆம்பிடென்டேட் லிகான். நெக்ஸ்ட் ஆக்சலேட்டோ வேணும், இட் இஸ் எ பைடென்டேட் லிகான், தெர் இஸ் நோ சான்ஸ். அப்போ எதுதான் ஆம்பிடென்டேட் லிகான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். இப்போ ஆன்சர் A. நெக்ஸ்ட் ஒன், identify the statement which is not correct. Coordination compound are mainly known for transition metal. Actually coordination chemistry is the extension of transition metals தான் சொல்லியிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி we know the transition metal has greater tendency to form a complex. Now most of the transition metal ஒரு complex compound form பண்ணும். So coordination compound are mainly known for transition metal. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க? நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. அதை நல்லா கொஸ்டின் படிக்கும்போது தரவாக இருக்கணும். தேவைன்னா இந்த நெகட்டிவ் ஆன்சர் கேட்கும்போது அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அல்லது ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மைண்ட் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணும்.
coordination number and oxidation state of metal are same. ஒரு மெட்டலுக்கு coordination நம்பரும் oxidation state எப்படி இருக்கணுமா சேமா இருக்கணுமான்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் எடுத்துக்கிறேன் FeCN6 4- அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் எடுத்துக்கிட்டேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ல என்ன சென்ட்ரல் மெட்டல் அயானா பிரசன்ட் ஆயிருக்கு அப்படி கேட்டினா Fe பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேலன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்லும், செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பரை சொல்லும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்ன வரும் 2+ வரும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 6 வரும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அப்போ இது ரெண்டுமே சேமா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் த சேம் அப்படிங்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அப்போ ஆன்சர் இதுதான் இருக்கணும். நெக்ஸ்ட் செக் பண்ணிடலாம். A ligand donates at least one electron pair to the metal atom to form a bond. A ligand donates at least one ligand pair. ஏன்னா according to valence bond theory, ligand has at least one electron pair that donated to the central metal atom. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பேராவது டொனேட் பண்ணாதான் அங்க கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இஸ் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிருக்காங்க. ஹெட்ரோலெப்டிக் ஹோமோலெப்டிக்னு பார்த்தப்ப ஹோமோலெப்டிக்னா ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல சைனோ அப்படிங்கிற ஒரு லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படி கேட்டினா எத்தனை லிகாண்ட் இருக்கு? ஒரே ஒரு லிகாண்ட் 6 டைம்ஸ் ஆஃப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் காம்ப்ளெக்ஸ் கண்டெயின் ஓன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமைன் பிரசன்ட் ஆயிருக்கு, குளோரைடோ பிரசன்ட் ஆயிருக்கு. 2 kinds of ligands are present. அப்போ இது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். இப்போ எது நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. நெக்ஸ்ட் ஒன், the coordination number and oxidation number of X in the complexes will be. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல X உடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போ X இந்த இடத்துல கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்குறோம். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் தட் பைண்ட் டு தி சென்டர் மெட்டல் ஆட்டம். இல்லை நம்பர் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்டர் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான்ஸ். நம்ம ஏற்கனவே கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லும் போது மோனோடென்டேட் லிகான்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்கோ அதை அப்படியே கோஆர்டினேஷன் நம்பராக எடுத்துக்கலாம். அதே பைடென்டேட் லிகான்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் லிகான்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே ட்ரைடென்டேட் லிகான்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் லிகான்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் both are monodendate ligand. How many ligands are present? Amine 5 times இருக்கு, சல்ஃபேட் 1 time இருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 times இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்கணும்? 6. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ற Xக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கலாம்? சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகான்ஸ் that is equal to charge on the complex அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே charge on the complex என்ன வரும்? 0 because of neutral complex. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 because of neutral ligand. இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. இப்போ இதை எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இதையும் ஆட் பண்ணால் 0 வரணும். இப்போ இது என்னவா இருக்கணும்? +2 இருக்கணும். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் X in this complex? +2. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து தட் இஸ் +2. அப்போ 6 and 2. ஆன்சர் C. Next one, which of the following compound does not have a coordination isomers? இதில் எது கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் வரும். அதாவது 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் distribution of ligands can vary. That type of complex is known as a coordination isomers அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே A எடுத்துக்கிறோம், இங்கே AG இருக்கு, இங்கே AG இருக்கு. இப்போ ரெண்டுமே என்ன இருக்கு அப்படி கேட்டினா
சேம் டைப் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ சேம் டைப் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் வந்து இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிகான் எழுதுறேன்னு வச்சுக்கல. இப்போ இந்த லிகான் எங்கே போடுறேன், இந்த லிகான் எங்கே போடுறேன், கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸில் தான் பார்த்துருப்போம். இப்போ வரும்போது என்ன வரும், ஏஜி. இப்போ இந்த லிகான்ஸ் இங்கே வரும்போது இட் பிகம்ஸ் எ பாசிட்டிவ். அப்போ அதுதான் வரும் நமக்கு. ஏஜி NH3 ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம் டுவைஸ். நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதுனது இதை எழுதிட்டேன். இந்த அமைன் இங்கே வந்ததுனால இது பாசிட்டிவ் வரதுனால ஃபர்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ஏஜி CN டுவைஸ். அதே தான் வருது. தெர் இஸ் நோ எனி ஐசோமர்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் சிமெட்ரி அக்கர். போத் காம்ப்ளெக்ஸ் கண்டெயின் சேம் மெட்டல். தட் மீன் ஏஜி பிளஸ் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமர் வர்றதுக்கு சான்சஸே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இதே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த NH3 எங்கே கொண்டு வந்துடும், இந்த CN வந்து இங்கே கொண்டு வந்துடும். இப்போ இந்த NH3 இங்கே வருது அப்படி கேட்டால் இட் பிகம்ஸ் எ பாசிட்டிவ். அப்போ என்ன வரும், CONH3. ஏன்னா பாசிட்டிவை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், நெகட்டிவை செகண்ட் எழுதுவோம். NH3 6. நெக்ஸ்ட் இந்த CN இங்கே போனதுனால இட் பிகம்ஸ் CrCm6. அப்போ இது கோஆர்டினேஷன் ஐசோமர் வருது. அதே மாதிரி இங்கேயும் கோஆர்டினேஷன் ஐசோமர் வரும், இங்கேயும் கோஆர்டினேஷன் ஐசோமர் வரும். நவ் எதில் தான் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன், த காம்ப்ளெக்ஸ் அயான் which has no d electron in the center metal atom is. அட்டாமிக் நம்பரை கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் மெட்டல் ஆட்டத்தில் எதில் d எலக்ட்ரான்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேங்கனீஸ் எடுத்துக்கிறோம். மேங்கனீஸோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும். பிகாஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் 25 3d5 4s2 வரும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது -2, டோட்டலாக -8 வரும். இப்போ இது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா x -8 தட் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ இது என்னவா இருக்கணும், +7 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் Mn 7 ப்ளஸ். இப்போ 7 எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 5 எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான்ஸ் போயிடும். அப்போ 3d0. அப்போ இங்கே நோ d எலக்ட்ரான்ஸ். அவங்க கொஸ்டின் அதான் கேட்குறாங்க, எதில் d எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் இதுதான் வரும். நெக்ஸ்ட் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கோபால்ட் இருக்குது. கோபால்ட் வேணும், அட்டாமிக் நம்பர் 27 வரும். 3d7 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3+ வரும். 3+னா 3 எலக்ட்ரான்ஸ் போயிடும். 3d6 வரும். இப்போ இங்கே d எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Fe எடுத்துக்கிறோம். Fe 3d6 4s2 26. இப்போ இங்கே இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 3+ இருக்கும். பிகாஸ் ஆஃப் இங்கே -3 இருக்கு, இது -6 வரும். இப்போ Fe 3+னா 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான். இட் பிகம்ஸ் 3d5. இப்போ இங்கே d எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Cr குரோமியம். குரோமியம் 24. இப்போ என்ன வரும், 3d5 4s1. அதுக்கு எக்ஸம்ஷன் சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹியர் ஆல்சோ 3+. இப்போ 3+னா 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடணும். அப்போ 3d3 வரும். இங்கேயும் d எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ எங்கே தான் d எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா இப்போ இங்கே தான் இல்லை. அப்போ ஆன்சர் என்ன வருது, ஏ வரும். நெக்ஸ்ட் ஒன், a complex compound of cobalt has molecular formula containing 5 NH3 molecules, 1 nitro group and 2 chlorine atoms for 1 cobalt atom. இப்போ ஒரு கோபால்ட் ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு கோபால்ட் ஆட்டத்தில் இந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் என்னென்ன இருக்குமா, 5 NH3 இருக்குமா, 1 நைட்ரோ குரூப் இருக்குமா, அண்ட் 2 குளோரின் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா, 2 குளோரின் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா. 1 mole ஆஃப் திஸ் காம்பவுண்ட், இந்த 1 mole ஆஃப் இந்த காம்பவுண்டில் ப்ரொடியூஸ் 3 moles ஆஃப் அயான்ஸ் இன் சொல்யூஷன். எத்தனை மோல்ஸ் ஆஃப் அயான்ஸை கொடுக்குமா, 3 moles ஆஃப் அயான்ஸை கொடுக்குமா. அப்போ 3 அயான்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது, 3 அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் ஆன் ட்ரீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்
2 moles of silver chloride get precipitated. இப்போ இந்த 3 ions இருக்கு, இதில் சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணுறான். சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது 2 moles of silver chloride get precipitated. எத்தனை மோல்ஸ் ஃபார்ம் பண்ணுமா? 2 moles of silver chloride வந்து ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணிடும். இந்த அயானிக் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது இப்போ ஒரு கோபால்ட் அப்படிங்கிற மெட்டலில் 5 amine இருக்கலாம், 5 NH3, 1 NO2, 2 Cl இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இதில் நான் வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது 3 moles ஆஃப் அயான்ஸை கொடுக்கும். 3 moles ஆஃப் அயான்ஸில் வந்து சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது 2 சில்வர் குளோரைடு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா. இப்போ 2 சில்வர் குளோரைடு 2 moles ஆஃப் சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்போ இந்த அயான்ஸில் என்ன இருக்கணும் அப்படி கேட்டால் 2 Cl மைனஸ் அயான் ப்ரெசண்டாக இருக்கணும். அந்த 2 Cl மைனஸ் அயான்ஸ் ப்ரெசண்டாக இருக்கணும்னா அது எங்கேவா இருந்திருக்கணும் அப்படி கேட்டால் அயனைசபிள் ஸ்பீசிஸ் தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 2 Cl வந்து அயனைசபிள் ஸ்பீசிஸாக தான் இருக்கும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எழுதும் போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம், கோபால்ட்டுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ன வரலாம், 6 வரலாம். அப்போ காம்ப்ளெக்ஸ் எழுதுனா CO. இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 NH3, 5. இப்போ இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 5 சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ரிமைனிங் 1 இருக்குது, அது NO2 போட்டுடலாம், NO2. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் முடிஞ்சிச்சு. இப்போ CO NH3 NO2. அப்போ இந்த Cl என்னவா இருக்கணும், அயனைசபிள் ஸ்பீசிஸாக தான் வெளியில் இருக்கணும். இந்த அயானிக் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே காம்பவுண்டே அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன காம்பவுண்ட் கொடுக்குறாங்க, CO NH3 5 NO2 Cl2. இப்போ ஆன்சர் C வந்துடும். இதே வந்து இங்கே 3 மோல்ஸ்ன்னு சொல்லிங்கன்னா சார், ஆனால் 2 சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். எப்படி டிசோசியேட் ஆக போகுது, கேன் டிசோசியேட் ஆசியா CO NH3 5 NO2 2 plus and 2 Cl minus. இது 2 ions, இது 1 ion. இப்போ இங்கே 1 இருக்கு, 1 ion. இப்போ டோட்டல் எத்தனை ions இருக்கு, 3 moles ஆஃப் ions ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த 3 moles ஆஃப் ionsல 2 Cl minus ion ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து சில்வர் குளோரைட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர், சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது, பிகாஸ் ஆஃப் இது காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ இங்கே 2 Cl minus அயான் இருக்கிறனால 2 moles ஆஃப் சில்வர் குளோரைட் ஆன்சர் பண்ணும். இப்போ ஆன்சர் C வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், which of the following complex will show geometrical as well as optical isomers? இதில் எது geometrical and optical isomers வரும்னு கேட்குறாங்க. ரெண்டுமே வரும்னு கேட்குறாங்க. geometrical isomersல 2 டைப், cis and trans. cis and trans அப்படிங்கிறது same group lies on same side, cis same group lies on diagonally opposite, அது trans அப்படின்னு சொல்லுவோம். இதில் எதில் வரும், ஸ்கொயர் பிளானர் அண்டு ஆக்டாஹெட்ரலில் வரும், டெட்ராஹெட்ரலில் வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கோஆர்டினேஷன் நம்பர் 4. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிஸ் அண்டு டிரான்ஸ் வரலாம். பிளாட்டினத்தை எடுத்துக்கிட்டோன்னா Cl, Cl, NH3 அண்டு NH3, இது சிஸ். இதில் டிரான்ஸ் எழுதணும்னா பிளாட்டினம் Cl, Cl, NH3, NH3. அப்போ இது என்ன பண்ணுது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வருது, பட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் வரும்னு பார்த்தோன்னா வராது. ஏன்னா நான் இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தேன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்காது. இதுக்கு நான் மிரர் இமேஜ் எடுத்தாலும் இதுக்கு நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்காது. அப்போ இட் கேன் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், நாட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்குது. 6 இருக்கும்போது இதில் மினிமம் கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படி கேட்டினா, ஆக்சுவலாக 2 லிகாண்ட் சேமாக இருக்கணும். அதாவது இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் பார்க்கும்போது என்ன இதில் வரலாம் அப்படி கேட்டினா MA4B2 டைப்பில் வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு லிகாண்ட் 2 டைம்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ அமைன் வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சு, இது Cl4 இருந்துச்சு அப்படி கேட்டினா இதில் சிஸ் அண்ட் டிரான்ஸ் நம்ம எழுத முடியும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வரும், பட் இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் வராது. நெக்ஸ்ட்டு
பிளாட்டினம் EN thrice எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் EN அப்படிங்கிறது it is a bidentate ligand, a ligand coordinate through 2 donor atoms. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6னா இப்போ இங்கே ஒரு லிகான் கோஆர்டினேட் ஆகிருக்கும், இங்கே ஒரு லிகான் கோஆர்டினேட் ஆகிருக்கும், இங்கே ஒரு லிகான் கோஆர்டினேட் ஆகிருக்கும். இப்போ நான் இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன்னா இது சிஸ் அண்ட் டிரான்ஸ் வராது. இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்துட்டேன்னா இதே தான் வரும். அப்போது சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும், நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்காது. அப்போ இது என்ன வராது, ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் வராது. நெக்ஸ்ட் இந்த டி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுதான் ஆன்சர் வரணும். இப்போ இதில் செக் பண்ணணும்னா பிளாட்டினத்தில் என்ன இருக்குது, EN twice அண்ட் Cl2. இப்போ இது பைடென்டேட் லிகான். அப்போ ஒரு லிகான் 2 பாண்டு ஃபார்ம் பண்ணும். இப்போ டோட்டலாக எத்தனை லிகான்ஸ் இருக்குது, 2 லிகான்ஸ் இருக்குது. டோட்டலாக 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம எழுதும் போது 1 2 3 4 5 அண்ட் 6. இப்போ இதில் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில். இப்போ சிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனும் செகண்ட் பொசிஷனும் சேமாக இருந்துச்சுன்னா சிஸ்ஸு, ஃபர்ஸ்ட் பொசிஷனும் 6th பொசிஷனும் சேமாக இருந்துச்சுன்னா டிரான்ஸு. இப்போ இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது ஃபர்ஸ்ட்டு, இது 6th பொசிஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு எழுதுகிறேன் இங்கே Cl, அதுக்கப்புறம் இங்கே EN, இப்போ இங்கே EN, இது சிஸ்ஸு. இதே டிரான்ஸ் எழுதுனா பிளாட்டினம் Cl EN வரும். இப்போ இது டிரான்ஸ் வரும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வரலாம். இப்போ இது சிஸ்ஸு, இது டிரான்ஸு. இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிப்ட் ஆகிருக்கு. இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் இந்த சிஸ் ஐசோமர்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸுக்கு வரணும். ஏன்னா இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தோம்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்கும். அப்போ இது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை எக்ஸிபிட் பண்ணும். பட் இது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை எக்ஸிபிட் பண்ணாது. ஏன்னா மிரர் இமேஜ் எடுக்கும்போது இது இம்போசிபிளாக இருக்கும், நாட் சூப்பர் இம்போசிபிளாக இருக்காது. அப்போ இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வரும், சிஸ் அண்ட் டிரான்ஸ் வரும். அதே மாதிரி இந்த சிஸ் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் ஆஸ் எ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இப்போ எந்த காம்ப்ளெக்ஸ் will show geometrical as well as optical isomers பார்த்தீங்கன்னா என்ன வரும், டி ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், the structure of iron pentacarbonyl is கேட்குறாங்க. iron pentacarbonyl FeCO5 இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 0 வரும். பிகாஸ் ஆஃப் சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் 0. ஏன்னா இதுக்கும் 0 வரும். இப்போ Fe உடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறோம், 3d6 4s2. இப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு டி ஆர்பிட்டாலில். 1 2 3 4 5 and 6. நெக்ஸ்ட் 4s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4b ஆர்பிட்டாலில் நோ எலக்ட்ரான். நெக்ஸ்ட் 4d ஆர்பிட்டாலே நோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கார்பனைல் பார்க்குறோம். கார்பனைல் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் விச் ஃபோர்ஸ் த அன்பேர்ட் எலக்ட்ரான் டு பேர்ட் அப். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் போடுறோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இங்கே பேரப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இப்போ இங்கே பேர்ட் அப், இங்கேயும் பேர்ட் அப், இங்கேயும் பேர்ட் அப், இங்கேயும் பேர்ட் அப். இங்கே வேக்கண்டாக இருக்கும், இங்கே வேக்கண்டாக இருக்கும், இங்கேயும் வேக்கண்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோஸை போய் பாருங்கள். இப்போ எங்கெங்கே ஹைபிரிடைசேஷன் நடக்கலாம், இப்போ கார்பனைல் இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அதே மாதிரி இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும். கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, 5. இப்போ இங்கேயும் டொனேட் பண்ணும். இப்போ 5 வந்துருச்சு. இப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம், DsP3. DsP3 ஹைபிரிடைசேஷன் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டினா டயகோனல் பைபிரமிடல் வரும். இப்போ இந்த இடத்துல டயகோனல் பைபிரமிடல் கொடுக்கணும்.
Answer B. Next one, the EAN of nickel in NiCO4 is atomic number of nickel கொடுத்துட்டாங்க. EAN கேட்குறாங்க. EAN அப்படிங்கிறது EAN effective atomic number, that is equal to Z minus X plus Y. இந்த இடத்துல Z அப்படிங்கிறது we know atomic number. X அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா number of electron lost during the metal ion formation. அதாவது ஒரு metal ion ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளவு number of electron loss ஆகுது. Number of electrons lost. During the formation of metal ion. Y அப்படிங்கிறது number of electrons are donated by ligands. Ligands எத்தனை pair of electron donate பண்ணுச்சு, எத்தனை electron donate பண்ணுது. Number of electrons are donated by ligands. இங்க electrons எத்தனை எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு பேர்ல எத்தனை electrons இருக்கும் அப்படி கேட்டா 2 electrons. இங்க number of pairனு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணுன்னு தான் சொல்ல முடியும். அதே number of electrons எடுத்துக்கிட்டா ஒரு பேர்ல 2 electrons எடுத்துக்கணும். Number of electrons donated by ligand. இது EAN வேல்யூ சொல்லுவோம். இப்போ Z அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க, நிக்கலுக்கு 28. இப்போ EAN is equal to effective atomic number, that is equal to Z அப்படிங்கிறது 28 minus. இப்போ இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸில் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் என்ன 0. இப்போ இது 0 பிகாஸ் ஆஃப் நியூட்ரல் லிகாண்ட். அப்போ இங்கேயும் என்ன இருக்கணும் அப்படி கேட்டினா என்ன வரும் 0 தான் வரும். ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணலை, லூஸ் பண்ணலை. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லூஸ்டு வந்து எவ்வளவு 0 ப்ளஸ் ஒய் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டட் பை லிகாண்ட். இப்போ இங்கே என்ன லிகாண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா மோனோடென்டேட் லிகாண்ட் இருக்குது. மோனோடென்டேட் லிகாண்ட்னா ஒரே ஒரு டோனோ ஆட்டம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ண முடியும், 4 பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4. இப்போ ஒரு லிகாண்ட் a pair of electron donate பண்ணும். அப்போ எத்தனை pair of electron donate பண்ணிருக்கும் 4. இப்போ how many electrons are present, 8 electrons are present. For 28 plus 8 that is equal to 36. ஈஸியா find out பண்ணிட்டோம். இப்போ answer A. Next one, which of the following complex will give white precipitate with aqueous barium chloride? எது aqueous barium chloride white precipitate ஃபார்ம் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. ஒரு சால்ட் வந்து பேரியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது எப்போ ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சால்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா which indicate presence of sulfate ions. அதாவது SO4 2- அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். சல்ஃபேட் அயான் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பேரியம் குளோரைட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். இது நம்ம சால்ட் அனாலிசிஸ்ல படிச்சிருப்போம். அப்போ இதுல வந்து அயனைசபிள் ஸ்பீசிஸ்ல எது சல்ஃபேட் அயான்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இது அயான்ஸ் டிசோசியேஷனா என்ன இருக்கணும், Cl- இருக்கணும். இது அயான்ஸ் டிசோசியேட்டா எப்படி இருக்கணும், NO3-. இது அயான்ஸ் டிசோசியேட் ஆச்சுன்னா எப்படி இருக்கணும், SO4 2-. அப்போ இது ஆன்சர் வரலாம். இப்போ குரோமியம் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். when dissolved in water can dissociate as a, ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் அயனா வரும், இது அயனைசபிள் ஸ்பீசிஸ். இதுக்கு சார்ஜ் என்ன -1. அப்போ இது வேணா +1 வரும். இப்போ Cr plus and Cl-. இது சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டுக்கு தான் ஆன்சர் பண்ணும், பேரியம் குளோரைட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது பிகாஸ் ஆஃப் Cl- அயன். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். NO2க்கு -1, அப்போ இது +1 வரும். Now ionizable species is always placed outside the square bracket. ஒன்று லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு இருக்கணும். இப்போ இது எப்போதுமே அயான்ஸாக டிசோசியேட் ஆகுது. இங்கே சல்ஃபேட் இருந்தால் கூட அந்த சல்ஃபேட் வந்து SO4 2- அயான்ஸாக வராது. இப்போ இங்கேயும் சல்ஃபேட் இருந்தால் கூட அதுக்கு SO4 2- அயானாக வராது, ஏன்னா டஸ் நாட் லாஸ் தர் ஐடென்டிட்டி. இப்போ இங்கே என்ன இருக்கும், CONH3 4 times SO4
plus and NO3 minus. இப்போ இங்கேயும் சல்ஃபேட் அயான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி சி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். Cr. இப்போ நான் இதை வாட்டர் டிசோசியேட் பண்ணும்போது சல்ஃபேட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, அப்போ இதுக்கு என்ன வரும்? +2 வரும். இப்போ Cr NH3 5 Cl 2 plus SO4 2 minus. இப்போ இங்கே சல்ஃபேட் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால பேரிங்களோட ரியாக்ட் ஆகி ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகணும். அப்போ ஆன்சர் இதுதான் வரும். ஆன்சர் சி. டி வந்து போத் ஏ அண்ட் சின்னு கொடுத்துக்கிறாங்க. ஏ ஆன்சர் பண்ணாது. இங்கே சல்ஃபேட் இருந்தால் கூட அது அயனைசபிள் ஸ்பீசிஸாக இல்லை அப்படிங்கிறதுனால பேரிங்களோட டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன் K4FeCN6 based on CFT. CFTலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எழுதி அதில் T2Gல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, EG2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே கொடுக்கும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படி கேட்டால், வாட் இஸ் த கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் பேஸ்ட் ஆன் CFTன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ Fe எடுத்துக்கிறோம். Feயோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும் 3d6 4s2. இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்? +4. இப்போ சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் -4. இதை ஆட் பண்ணால் -4 வரணும். இதுக்கு -6 பிகாஸ் ஆஃப் -1. இப்போ இது என்னவா இருக்கணும்? +2. Fe2+. Fe2+ நான் என்ன வரும்? 3d6 வரும். இப்போ 6 எலக்ட்ரானை இதில் ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வருது அப்படி கேட்டால் D6 கான்ஃபிகரேஷன் வருது. அது ஏற்கனவே எப்படி நம்ம எழுதுறதுன்னு ஈஸியாக சொல்லியிருந்தோம் நம்ம CFTல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிகானோட நேச்சர் பார்க்குறோம். ஸ்பிளிட்டிங்கில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது அது பேர் ஆகுதா இல்லை பேர் ஆகாமல் ஹையரில் ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம்? இந்த லிகானை வச்சு சொல்கிறோம். இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் இருக்குது. ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்? T2G கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன போகும்? EGக்கு போகும். இப்போ ஸ்பிளிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா T2G ஸ்பிளிட்டிங் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அடுத்து EGயில் வந்து 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இது T2G அண்டு EG. இதெல்லாமே நம்ம அங்கே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோம்? 1 2 3 4th எலக்ட்ரான் இங்கே போகுதா இங்கே வருதா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுறா? இந்த லிகான் ஃபீல்டு. இங்கே என்ன ஃபீல்டு? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் பர்சண்டாக இருக்கிறதுனால அப்போது இங்கே லோவர் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிட்டு தான் அடுத்து ஹையர் எனர்ஜிக்கு போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 3 எலக்ட்ரான் போட்டால் அடுத்து 4 5 6. இப்போ என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்னு பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்போது T2Gல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குது. EGயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 0 எலக்ட்ரான் பர்சன்ட் ஆயிருக்கு. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G 6 E 0. இப்போ ஆன்சர் B வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த காம்பவுண்ட் லித்தியம் டெட்ராஹைட்ரோ அலுமினேட். த லிகான் இஸ் லித்தியம் டெட்ராஹைட்ரோ அலுமினியம் இருக்கணும். இதுதான் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் லிகான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து +1. அப்போ இதுக்கு -1 வரும். -1 வரணும்னா அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு 3+. இப்போ இது -1 வரணும்னா இது என்னவா இருக்கணும்? -4 இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் H-. இப்போ என்ன லிகான் இருக்கு? H- லிகான் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் வராது. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சுவே இது என்ன லிகான் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், த காம்பவுண்ட் விச் டஸ் நாட் ஷோ டயாமேக்னட்டிக். இதில் எது டயாமேக்னட்டிக் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டயாமேக்னட்டிக் இல்லைன்னா என்னவா இருக்கணும்? பேராமேக்னட்டிக்காக இருக்கணும். பேராமேக்னட்டிக்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? டஸ் நாட் ஷோ டயாமேக்னட்டிக். இப்போ டயாமேக்னட்டிக் இல்லை அப்படின்னா என்னவா இருக்கணும்? பேராமேக்னட்டிக்காக இருக்கணும். பேராமேக்னட்டிக்னா என்ன இருக்கணும்? அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசண்டாக இருக்கணும்.
அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். இப்போ இதில் எதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்குறோம், அதுக்கு டயாமேக்னெட்டிக் கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் இங்கே சியூ எடுத்துக்கிறோம், சியோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது, சிஎல் மைனஸ், இப்போ -2 வரும், அப்போ இதுக்கு +2 வரும். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் வரணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னவா இருக்கணும், இதுக்கு 0, அப்போ இதுக்கு +2 இருக்கணும். இப்போ இங்கே Cu2+, Cuக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும் 3D10⁴S1. இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா என்ன வரும், 3D9 வரும். 9ல் இப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர் வரலாம். நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க. அடுத்த ஏஜி இங்கே என்ன இருக்கும், -1, அப்போ இங்கே +1 வரும். இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, அப்போ இதுக்கு +1 வரணும். ஏஜி ப்ளஸ். சில்வர் அப்படிங்கிறது அப்படியே காப்பருக்கு கீழே வரும். காப்பருக்கு கீழே வந்துச்சுன்னா என்ன வரும், 4D9 4D10⁴S1 வரும். ஆக்சுவலாக அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4D10⁴S1 வரும். இப்போ இங்கே ஏஜி ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஏஜி ப்ளஸ்னா ஒரு எலக்ட்ரான் போயிடும். இப்போ 4D10 வரும். 10னா இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன கிடையாது, நோ அன்பேர்டு எலக்ட்ரான். நீங்கள் இந்த ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துடும். அப்போ இது டயாமேக்னெட்டிக்காக இருக்க முடியும், பேராமேக்னெட்டிக்காக இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே எடுத்துக்கிறோம். இதுக்கு -4 வரும். இதை ஆட் பண்ணால் இது வரணும்னா இது +2 இருக்கணும். நிக்கல் 2+. நிக்கலுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D8⁴S2. இப்போ 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 3D8 வரும். இப்போ 8 எலக்ட்ரான் இதில் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படி கேட்டினா 1 2 3 4 வந்தது. 1 2 3 4 5 6 7 8. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படி கேட்டினா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போது இது பேராமேக்னெட்டிக்கா அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படி கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய லிகாண்டை பார்க்கணும். லிகாண்ட் என்ன லிகாண்ட், இட் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் என்ன பண்ணும், விச் ஃபோர்ஸ் த அன்பேர்டு எலக்ட்ரான் டு பேர்ட் அப். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஏன்னா பொதுவாகவே அவங்க காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து என்ன வந்துடும் அப்படி கேட்டினா இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. அப்போ நோ அன்பேர்டு எலக்ட்ரான். இது என்ன வரும், டயாமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் Zn. இப்போ இந்த இடத்துல இதுக்கு 0, அப்போ கம்பல்சரி இது 2+ வரணும். Zn2+. Zn2+ அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், 3D10 எலக்ட்ரான்ஸ். இப்போ 10 எலக்ட்ரான்ஸ்னால் இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ இது என்னவா இருக்கணும், டயாமேக்னெட்டிக். இப்போ எதுதான் டஸ் நாட் ஷோ டயாமேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா ஏ வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன், complex in which metal is attached to only one kind of ligand is called. ஒரு மெட்டலோட only one kind of ligand present ஆயிடுச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. யூனிடென்டேட், கீலேட்ஸ், ஹோமோலெப்டிக், ஹெட்ரோலெப்டிக். இந்த யூனிடென்டேட் அண்டு கீலேட் அப்படிங்கிறது லிகான்ஸை பற்றி சொல்கிறது. எத்தனை டோனார் ஆட்டம் இருக்குது, ஒரு டோனார் ஆட்டம் வந்தால் யூனிடென்டேட். அதே வந்து மோர் தென் 1 டோனார் ஆட்டம் இருந்தால் ஒரு சைக்கிளிக் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது கீலேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது லிகான்ஸை பற்றி சொல்கிறது. இவங்க காம்ப்ளெக்ஸில் இன் விச் மெட்டல் இஸ் அட்டாச் டு தி ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகான். ஒரு மெட்டல் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகானோட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அது ஹோமோலெப்டிக்கா ஹெட்ரோலெப்டிக்கானு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹோமோலெப்டிக்னா ஒரே ஒரு லிகான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஹெட்ரோலெப்டிக்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் லிகான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன், FeCN6ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
only one kind of ligand present ஆயிருக்கு. cyanide அப்படிங்கிற ஒரே ஒரு ligand இருக்கு. அப்ப இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா homoleptic. இப்ப இதே வந்து CONH34 Cl2 plus அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைன் பர்சன்ட் ஆயிருக்கு, Cl பர்சன்ட் ஆயிருக்கு. தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் லிகாண்ட் பர்சன்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஹெட்ரோலெப்டிக். அப்போ ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் பர்சன்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் ஹோமோலெப்டிக். இப்போ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஃபார் ஹை ஸ்பின் D5 ஆக்டாகெட்டால் காம்ப்ளெக்ஸ். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கேட்குறாங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வேணும்னா அதோடைய கான்ஃபிகரேஷன் எழுதணும். T2Gல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, EGல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது CFTல ப்ரீவியஸ் யூடியில் கிளியராகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டவுட் இருந்தால் இன்னும் அதை போய் நம்ம பார்த்தீங்கன்னா மோர் நாலேஜ் கெயின் ஆகும். இப்போ கான்ஃபிகரேஷன் என்ன கொடுக்குறாங்க, D5 கொடுக்குறாங்க. D5ல ஹை ஸ்பின். ஹை ஸ்பின்னா அதாவது வீக் ஃபீல்டு லிகான். வீக் ஃபீல்டு லிகான்னா இது பேரப் பண்ணாது. T2G கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டு தான் EGக்கு போகாது. T2G EGயும் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பேரப் ஆகும். இந்த வீக் ஃபீல்டு லிகான். கான்ஃபிகரேஷன் என்ன கொடுக்குறாங்க, D5. ஒன் 2 3 4 5. இப்போ ஸ்பிளிட்டிங் நடக்குது. ரெண்டு டைப்பில் ஸ்பிளிட்டிங் நடக்குது. T2G EG. T2Gல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், EGல 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். T2G அண்ட் EG. இந்த 5 எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜியில் 1 2 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே போகும், ஹையர் எனர்ஜிக்கு போகும். பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்பின், அதாவது வீக் ஃபீல்டு. இப்போ இங்கே ஃபில் ஆகும் 4 5, தென் இட் பிகம்ஸ் 6 வரல. பட் நமக்கு 5 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும், T2Gல 3 எலக்ட்ரான்ஸ், EGல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். CFSE. டெல்டா நாட் வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படி கேட்டினா -0.4 into X plus 0.6 into Y into delta naught. இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிக்கு ஃபார்முலா. இப்போ வேல்யூஸை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0.4 into X. எக்ஸுங்கிறது T2Gல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, T2Gல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, into 3 plus 0.6 into Y. Yங்கிறது EGல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, EGல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, into delta naught. இப்போ இது என்ன வரப்போகுதுன்னா that is equal to -1.2, இதுவும் +1.2 into delta naught. So it becomes 0. இப்போ ஆன்சர் 0 வந்துடும். Next, correct increasing order for the wavelength of absorption in the visible region for the complex of CO3+. CO3+ oxidation stateல இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ்ல கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஃபார் wavelength of absorption, அதாவது லாம்டாவுடைய வேல்யூஸை வச்சு கேட்குறாங்க. wavelength of absorption. We know according to de Broglie wavelength hc by lambda அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல here E is inversely proportional to its wavelength. அதாவது எனர்ஜி கிரேட்டராக இருந்துச்சுன்னா லாம்டா வேல்யூ கம்மியாகிட்டே போகும், லாம்டா கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து என்ன கம்மியாகிட்டே போகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு சென்டர் மெட்டல் ஆட்டம் தான் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க, கோபால்ட்டு. லிகான் தான் மாறுது. இப்போ என்னென்ன லிகான் இருக்குன்னு பார்க்குறேன், H2O EN NH3 எல்லாத்துலேயுமே அதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எதுன்னு பார்க்குறோம். அக்கார்டிங் டு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் எது வந்து லோவர் எனர்ஜி இருக்கும், எது ஹையர் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டினா இதில் வந்து
கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பார்க்குறோம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பார்க்கும்போது இந்த எனர்ஜியில் வந்து எதுக்கு லோவர் எனர்ஜியாக இருக்குன்னா H2Oக்கு லோவர் எனர்ஜியாக இருக்கும். தென் NH3க்கு இதை விட ஹையராக இருக்கும். அதை விட ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா ENஆ இருக்கும். அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கெல்லாம் எனர்ஜி வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்குறோம். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக லாம்டா வேல்யூஸ் என்ன ஆகும்? கம்மியாயிட்டே வரும். இப்போ லாம்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாம்டா வேல்யூஸ் வரும்போது இப்போ இதில் எதுக்கு லாம்டா வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா H2Oக்கு அதிகமாக இருக்குது, ENக்கு கம்மியாக இருக்குது. அப்படியே ரிவர்ட் ஆகிடும். EN lesser than NH3, NH3 is lesser than H2O. அப்போ இந்த வேவ் லென்த்தை வச்சு கரெக்டாக நம்ம எழுதணும்னா EN இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், NH3 இருக்கிறது செகண்ட் வரும், H2O இருக்கிறது தேர்ட் வரும். இப்போ EN இருக்கிறது இதில் எது வருது பார்த்தீங்கன்னா CO EN thrice 3 plus. இப்போ NH3 இருக்கிறது CO NH3 6 3 plus. Next CO H2O 6 3 plus. இப்போ இதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் எது வரும்னு பாருங்க. CO EN thrice 3 plus, CO NH3 3 plus, CO H2O 6 3 plus. ஸோ the answer D வந்துடும். Next, which of the following complex is used to as an anti-cancer agent? Anti-cancer agent எது யூஸ் ஆகுது அப்படி கேட்டினா சிஸ் பிளாட்டினம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வந்துடும் அப்படி கேட்டினா பி ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், which of the following has highest molar conductivity? எதுக்கு ஹையஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி? மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் அயான்ஸ். இப்போ எதில் மோர் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கோ அதுக்கு கண்டக்டிவிட்டி கிரேட்டராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கேட்குறது ஹையஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி தான் கேட்குறாங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் டைஅமீன் டைக்ளோரோ பிளாட்டினம் 2, டைஅமீன் டைக்ளோரோ பிளாட்டினம் 2 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பிளாட்டினம் 2 அமைன் டைக்ளோரோ, இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ இங்கே அயனைசபிள் ஸ்பீசிஸ் எது இருக்கான்னு பார்த்தா நோ அயான்ஸ். நெக்ஸ்ட் டெட்ராமைன் டைக்ளோரோ கோபால் 3 குளோரைடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எழுதும்போது டெட்ரா அமைன் கோபால்ட் இங்கே கொடுக்குறாங்க. கோபால் டெட்ரா அமைன், டெட்ரானா 4 அமைன், NH3 ஏன்னா ஃபர்ஸ்ட் லிகான் எழுதியிருக்கிறாங்க 4, டைக்ளோரோ Cl2, கோபால்ட்டுக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, Cl இந்த இடத்துல Cl வரும். இப்போ இதை டிசோசியேட் ஆகும்போது எப்படி கொடுக்கும்? Cl மைனஸ் அயன் கொடுக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோ ஃபெரைட் 2 கொடுக்குறாங்க. பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோ பொட்டாசியம் K4 Fe CN6 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை நீங்கள் டிசோசியேட் பண்ணும்போது எப்படி கொடுக்கும் அப்படி கேட்டினா 4K plus அண்டு FeCN6 கொடுக்கும். அப்போ இங்கே 4 அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே 1 இருக்கு, இங்கே 4 அயான்ஸ் இருக்கு, இங்கே 0 இருக்கு. நெக்ஸ்ட் ஹெக்ஸா அக்வோ குரோமியம் குளோரைடு CrH2O 6. குளோரைடு வந்து அயனைசபிள் ஸ்பீசிஸாக இருக்கணும். இதுக்கு 0, இதுக்கு 3+னா இங்கே என்ன வரணும்? Cl3 வரும். இப்போ இதை டிசோசியேட் பண்ணும்போது CrH2O 6. இது எப்படி அயான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 3+, 3 Cl மைனஸ். இப்போ இங்கே எத்தனை அயான்ஸ் கொடுக்குது? 3 அயான்ஸ் கொடுக்குது. இப்போ எங்கே நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இதுக்கு கண்டக்டிவிட்டி கிரேட்டடாக இருக்கும். அப்போ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், which of the following complex ion is not expected to absorb visible light? Not expected to absorb visible light. ஒரு காம்ப்ளெக்ஸ் விசிபிள் லைட்டை அப்சார்ப் பண்ணலை அப்படி கேட்டினா அங்கே என்ன இருக்காது அப்படி கேட்டினா என்ன இருக்காது? நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்.
அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காது. ஒரு காம்ப்ளெக்ஸ் கலர்டா கலர்லெஸ்ஸா அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படி கேட்டினா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா அது கலர்லெஸ். அப்போ கலர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது டஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு அப்சர்வ் விசிபிள் லைட். அவங்க கேட்கறது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் அயான்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு அப்சர்வ் விசிபிள் லைட். அப்போ இங்கே எந்த காம்ப்ளெக்ஸில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு பார்க்குறோம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா கலர்டு, அது எக்ஸ்பெக்டட் டு அப்சர்வ் விசிபிள் லைட். இப்போ எது அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நிக்கல் எடுத்துக்கிறோம். நிக்கலுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வீணோ 3d8 4s2. இங்கே 2+ இருக்கும். அப்போ 3d8 வரும். 8னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் இந்த லிகான் பார்த்தீங்கன்னா சைனோ இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். அப்போ இந்த எலக்ட்ரானை இங்கே என்ன பண்ணும், பேரப் பண்ணும். இப்போ பேரப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே நம்ம வெர்னர் தியரி, பிபி தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி எல்லாத்துலேயுமே கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டவுட் இருந்தால் அந்த வீடியோஸை நல்லா பாருங்கள். இப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து இங்கே எஸ் ஆர்பிட்டால் இருக்கலாம், நெக்ஸ்ட் பி ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம். இப்போ எலக்ட்ரானை இந்த சயனை இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட். இப்போ கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா DsP2 வரும். இப்போ இங்கே எல்லா எலக்ட்ரானும் எப்படி இருக்கு, பேரடா இருக்கு. இப்போ எல்லா எலக்ட்ரானும் பேரடு. அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா இது விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணாது. அப்போ ஆன்சர் ஏ தான் வரணும். நெக்ஸ்ட் உள்ளதை செக் பண்ணிடலாம். குரோமியம் இந்த இடத்துல 3+ இருக்கு. 3+ அப்படின்னு கேட்டினா குரோமியத்துக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. இப்போ 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அப்போ என்ன வரும், 3d3 வரும். இப்போ டி ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லிகான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் விச் ஃபோர்ஸ் த அன்பேர்டு எலக்ட்ரான் டு பேர் அப்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 6. 6னா என்ன வரணும், D2sp3 வரும், இல்லைன்னா sp3d2 வரணும். இப்போ d2 வரணும்னா இங்கே டி ஆர்பிட்டால் 2 வேக்கண்டாக இருக்கு. அப்போ பேரப் ஆகாது. ஸோ இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசண்டாக இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும், அப்சர்வ் விசிபிள் லைட். நெக்ஸ்ட்டு Fe எடுத்துக்கிறோம். Fe இந்த இடத்துல 2+ இருக்கும். வரும்போது என்ன வரும், 3d6 வரும். 3d6னா 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இப்போ 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, வீக் ஃபீல்டு லிகான். வீக் ஃபீல்டு லிகான் இங்கே பேரப் பண்ணாது. அப்போ இது என்னவா இருக்கணும், பேராமேக்னட்டிக்காக இருக்கணும். அதாவது பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் கலர்டாக இருக்கணும். அப்போ இது விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நிக்கல். இந்த இடத்துல நிக்கல் என்ன இருக்குது, 2+ இருக்கும். 2+னா இந்த கான்ஃபிகரேஷன் வரும். இந்த கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா இங்கே H2O வந்து என்னது, வீக் ஃபீல்டு லிகான். அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணாது, பேரப் பண்ணாது. அப்போ இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ இது கலர்டாக இருக்கும். அப்போ விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ எது தான் அப்சர்வ் பண்ணாது அப்படி கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் அப்சர்வ் பண்ணாது, ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதி கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த டாப்பிக்கில் ரொம்ப தரவாக இருக்கிறீங்க. மினிமம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா தரவா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மாக் டெஸ்ட் வேறு ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தரவாயிடும். அதனால் திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு டாபிக் நல்லா தரவாகணும்னா அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் லோவஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் லோவஸ்ட் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா போய் வீடியோ பாருங்கள். இது ஒரு சான்ஸு. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த லெசன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து சேரும். Thank you very much.